அதிகமாக இன்றைக்கு இளைஞர்களாலே கொண்டாடப்படுகிற ஒரு வசனம். அதாவது நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்கிற போது, இல்லை நான் தலைவரை நம்புகிறேன் என்கிற அந்த சொற்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா நந்தினி? நான் தலைவரை நம்புறேன். இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை திரையரங்குகளிலே திரையிடுவதற்கு பல்வேறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். இந்த விடயங்களை நாங்கள் ஊடகங்கள் வழியாக இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு என்னுடைய இறுதி காலத்துல உனக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்குள்ள இருந்திருக்கு, அதை நீ உன்னோட இனத்துக்காக நீ பயன்படுத்தாம போயிட்டியான்னு சொல்லி என்னுடைய மனசாட்சியை உறுதியா என்னை கேள்வி கேட்டேன். உயிர் மேல பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்கள முதல்ல பல ஆண்டுகள் கடக்கிற போது, தசாப்தங்கள் கடக்கிற போது, இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்கள் அன்றைக்கு இருப்பார்களா என்றால் இல்லை. இப்ப தமிழ் படங்கள் எடுக்கலாம், தமிழர் படம் எடுக்கலாம். ஆனா நீங்க தமிழருடைய போராட்ட வாழ்க்கை வரலாறு எடுக்க முடியாது. நடந்தாலும் மருத்துவத்திலிருந்து பின்வாங்க கூடாது. ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகும். எங்களுக்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்க முடியாது. சாதாரணமாக இந்த வலியொலி தளத்தில் கூட சில சொற்களை நாங்கள் பிரயோகிக்க முடியாது. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நிகழ்ச்சியின் வழியாக இணைந்திருக்கிறோம். மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய கலை படைப்புகள், அந்த படைப்புகளை எடுத்து செல்வதற்கான அந்த தளங்களை உருவாக்கி கொள்வது என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே சல்லியர்கள் என்கிற திரைப்படம் மருத்துவ அறம் சார்ந்திருக்கக்கூடிய ஈழப் போராட்ட வரலாற்றிலே மருத்துவ அறத்தினை பேசுகின்ற ஒரு திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கான அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கான முயற்சிகளிலே பல்வேறு சவால்களை படக்குழுவினர் சந்தித்திருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தையும் நாங்கள் பல சமூக ஊடகங்கள் வழியாக அறிந்து கொள்கிறோம். இந்த பின்னணியிலே மேதக ஒன்று, அது மட்டுமன்றி சல்லியர்கள் ஆகிய திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிட்டு அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. இணைய வழியினூடாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு, அருமையான ஈழ வரலாற்றை பேசுகின்ற தமிழ் மக்களாலே, தமிழ் பேசுகிற மக்களாலே கொண்டாடப்பட வேண்டிய திரைப்படங்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மிக முக்கியமாக மேதக ஒன்றிலே நாங்கள் பல தளங்களை, உங்களுடைய அந்த இதற்காக இந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் அல்லது இயக்க வேண்டும் என்கிற ஒரு கருப்பொருள் உங்களிடத்திலே தோன்றியதோ அந்த விடயங்களை நாங்கள் இந்த திரைப்படத்திலே காண முடிந்தது. அது மட்டுமன்றி சல்லியர்கள் திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர், அந்த முன்னோட்ட காட்சிகளை பார்க்கிற போது அந்த திரைப்படம் எத்தகைய கனதியான விடயங்களை கொண்டிருக்கும் என்கிற அந்த அனுமானத்தினை அந்த முன்னோட்டமே ஆரம்பத்திலே தரக்கூடிய அந்த அளவிலே அது அமைந்திருந்தது. இப்படி இருக்க மிக முக்கியமான ஒரு வினாவை உங்களிடம் வினவ வேண்டும் என்று நான் இருந்தேன். இந்த திரைப்படங்களை பார்த்த பிற்பாடு எனக்குள்ளே ஒரு சிந்தனை எழுந்திருந்தது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஈழ நிலத்திலே பிறந்து இங்கு வளர்ந்து இந்த அனுபவங்களை கொண்டிருப்பாரோ என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அதனுடைய அந்த தொடர்ச்சியான தேடலே நீங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்கிற அந்த புரிதலையும் நான் அடைந்து கொண்டேன். இப்படியான கதைகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வணிக சினிமா என்பது தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே இப்படியான திரைப்படங்களை எடுக்க வேண்டும், அது போராட்டமாக மாறும், அதை வெளிப்படுத்துவதற்கு, காட்சிப்படுத்துவதற்கு இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த கதைகளை நான் எடுப்பேன் என்கிற அந்த ஆரம்ப புள்ளி எப்படி உங்களுக்குள்ளே உருவானது? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் 2009க்கு பிறகு, நம்ம இன அழிப்புக்கு பிறகு என்னுடைய மனசுல தோன்ற விஷயங்கள் தான் இது. அப்ப எழுந்து இது மாதிரியான கதைகள், நிறைய கமர்ஷியல் கதைகளை யோசிச்சேன். அப்புறம் அதை எடுக்கிறதுக்கான ஆட்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, திரைப்படத்துறையில நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய வழிகளை இங்க சொல்லப்படாம இருக்கு. கிட்டத்தட்ட இன அழிப்புக்கு பிறகு இந்த ஒரு 16 ஆண்டுகள் அது சார்ந்த திரைப்படங்கள் வரல. அதை நம்ம ஆவணப்படுத்தாம விட்டுட்டு போயிடுவோமோங்கிற ஒரு பயமும் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன அழிப்பு சம்பந்தமான
நிறைய திரைப்படங்கள் வந்து நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் போன்ற தளங்கள்ல வந்து நான் நிறைய பாக்குறேன். ம். அப்படி நம்ம பார்க்கும்போது சொந்த நிலத்துல என்னுடைய கண் முன்னாடி நடந்த இப்பேற்பட்ட ஒரு இன அழிப்பு, இந்த ஜெனோசைட யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியா கூட அதை யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன போராட்டம் நடந்தா கூட அது வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்களே ஒழிய, இது ஒரு இனத்துக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. அப்போ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை வந்து நம்ம உறுதியா வந்து இதை வந்து ஒரு திரை வடிவிலையோ இல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்லயோ இதை நம்ம வந்து பதிவு பண்ணி வைக்கணும்னு எனக்கு என்னோட மனசுல மிகப்பெரிய ஆதங்கம். அப்படி தொடங்கினதுதான் த ரைஸ் ஆஃப் கரிகாலன். அதுக்கு பிறகுதான் மேதகு பார்ட் 1. அதுக்கு பிறகு நிறைய கமர்ஷியல் வாய்ப்புகள் வந்தது. ஆனா அந்த கமர்ஷியல் வாய்ப்புகள்னால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பணம் கிடைக்கும், நம்ம வந்து சொகுசா வாழலாம். இப்ப திரைத்துறையில ஒரு நல்ல பேர் எடுத்து அங்க நிக்கலாம் நம்ம. ஆனா இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு என்னுடைய இறுதி காலத்துல உனக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்குள்ள இருந்திருக்கு, அதை நீ உன்னோட இனத்துக்காக நீ பயன்படுத்தாம போயிட்டியான்னு சொல்லி என்னுடைய மனசாட்சியை உறுதியா என்னை கேள்வி கேட்கும். நான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நம்மளுடைய இனம் சார்ந்த வரலாறு வழிகளை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணணும்னு நான் இந்த களத்துல நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்லுவார்கள், அந்த காலம் சில கரங்களை தெரிவு செய்து கொள்ளும் தன்னுடைய வரலாற்றை எழுதி கொள்வதற்கு என்று. அப்படியாக இணைந்து கொண்ட ஒருவர் நீங்கள். உங்களுடைய பயணங்கள் தொடர வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நான் வழங்கி கொண்டு, இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை திரையரங்குகளிலே திரையிடுவதற்கு பல்வேறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். இந்த விடயங்களை நாங்கள் ஊடகங்கள் வழியாக, பல கட்டுரைகள் வழியாக, சமூக வலைத்தளங்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு இந்த OTT தளத்தில் 27 திரையரங்குகளிலே, அதாவது 27 திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த OTT தளத்தின் மூலமாக பார்ப்பதற்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இப்படி இருக்க இந்த திரையரங்குகளை ஒதுக்குவதிலே எழுந்த சிக்கல் எதற்காக என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன காரணம்? இங்க வந்து நம்ம வந்து தமிழர், இப்ப தமிழ் படங்கள் எடுக்கலாம், தமிழர் படம் எடுக்கலாம். ஆனா நீங்க தமிழருடைய போராட்ட வாழ்க்கை வரலாறுக்கு எடுக்க முடியாது. அது ரொம்ப சிரமம், எடுக்கிறது சிரமம், அதை நீங்க வெளியிடுறது சிரமம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து முழுக்க முழுக்க இப்ப நம்ம நிலம் சார்ந்த இயக்கம் சார்ந்த ஒரு கதை தான். அதை இந்தியா சினிமாக்குள்ள எப்படி கொண்டுட்டு வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்து இதுக்கான CBFC சர்டிபிகேஷன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் எல்லாம் நம்ம வாங்கியாச்சு. இந்த படத்துக்கு US சான்றிதழ் வாங்கியாச்சு. நமக்கு என்னன்னா இந்த அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இயக்கத்தோட இந்த அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து உலகத்துக்கு நம்ம சொல்லியே ஆகணுங்கிற ஒரு முனைப்பு. அது எப்ப வந்துச்சு அப்படின்னா, சமரும் மருத்துவம் புத்தகம், ஐயா தூயவன் எழுதின சமரும் மருத்துவம் புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருந்துச்சான மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு. இது உலகத்துல எந்த சர்வதேச ராணுவத்திலையுமே இந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருக்குமான்னு கேட்டா அது வந்து சந்தேகம்தான். அப்போ தலைவர் உருவாக்குன இந்த அறம் சார்ந்த ஒரு மருத்துவ கட்டமைப்பை நம்ம வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப முதல் கட்டமா இதை எடுத்திருக்கேன். இன்னும் இதுல பாத்தீங்கன்னா வந்த சிக்கல் அப்படின்னு சொல்ல போனா இதுதான். இப்ப நம்மளுடைய போராட்ட வரலாறு நம்ம எடுக்கும் போது அதை வந்து திரையிடுறதுல சிக்கல் வரும். அப்படியே இந்திய அரசாங்கமே அனுமதிச்ச ஒரு திரைப்படத்தை வந்து இங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, இங்க ரொம்ப முக்கியமா அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க, இங்க வந்து பிற மொழியாளர்கள் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த படத்துக்கான திரையரங்குகள் வந்து கிடைக்கலன்னு சொன்னாங்க. இப்ப OTTல நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதனால அண்ணா சொன்ன அந்த கருத்து எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு உடன்படுறேன். ஏன்னா இங்க வந்து அந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் ஹெட் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிறமொழியாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அண்ணனோட முக்கியமான குற்றச்சாட்டு. அதனாலே இந்த படங்கள் வந்து அதுவும் தமிழருடைய உண்மையான வரலாறு அதை பதியறதுக்கு தான் இங்க பிரச்சனை. நீங்க தமிழர்களுடைய பொய்யான வரலாறுல நீங்க சுலபமா பதிஞ்சுட்டு போயிடலாம். நீங்க பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், இல்ல வந்து கிங்டமா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி மேன் சீரீஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான படங்கள் நீங்க வந்து ரொம்ப சுலபமா அது ஒரு பல கோடி பிசினஸா நீங்க பண்ணிட்டு போயிடலாம். ஆனா தமிழர்களுடைய உண்மையான வரலாறு இங்க பதியும் போது இந்த சிக்கல் ஏற்படும். அதுக்காக நம்ம இந்த களத்துல இருந்து வந்து போக முடியாது. வரட்டும், பாத்துக்கலாம். எது நடந்தாலும் தலைவர மனசுல நினைச்சு கேட்டீதான். நிச்சயமாக. ஆனால்
இதை ஒரு சாட்டு என்று சொல்லி நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். குறிப்பிட்டார்கள், இது ஒரு சிறிய திரைப்படம், மக்கள் கொண்டாட மாட்டார்களோ என்கிற ஒரு சில கருத்துக்களை வந்து பொது வழியிலே பரப்பி விட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான சில எதிர்வினைகளையும் நான் வாசித்து அறிந்திருந்தேன். நீங்கள் திரையரங்குகளை ஒதுக்குங்கள், அதற்கு பிற்பாடு மக்கள் கொண்டாடுகிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆரம்பத்திலே நிச்சயமாக ஆரம்பத்தில் எப்படியான கருத்துக்களை வழங்கிவிட்டு திரையரங்குகளை ஒதுக்காமல் புறம் ஒதுக்குவது என்பது அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற நிகழ்ச்சி நிரல் என்பதும் புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. இந்த இடத்திலே மருத்துவ அறம் சார்ந்து நீங்கள் உரையாடியிருந்தீர்கள். மிக முக்கியமாக உலகத்தினுடைய போற்றத்தக்க ஒரு கட்டமைப்பாக அது இருந்தது. போரிலே தன் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய படை வீரர்கள் மட்டுமன்றி ஆயுதங்களற்ற நிராயுதபாணிகளாக களத்திலே வீழ்ந்திருந்த எதிரிகளுடைய உயிரை கூட காத்த ஒரு அறம் வந்து அங்கே காணப்பட்டிருந்தது. இதற்கு நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாக இந்த நிலத்தில் இருக்கிறோம். இப்படி இருக்கிற போது இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் எப்படி சேகரித்து கொண்டீர்கள்? நிறைந்த கலாய்வுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். எப்படி இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் சேகரித்தீர்கள்? தரவுகளை எப்படி சேகரித்தீர்கள்? அந்த அனுபவங்களை எப்படி கேட்டறிந்து கொண்டீர்கள்? எப்படி அதற்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டீர்கள்? அதை நம்ம இப்படி ஒரு படம் எடுக்க போறோம்னு தெரிஞ்சாலே நமக்கு வந்து மாவீரரோட ஆன்மா துணை நிற்கும் நான் என்னைக்குமே நம்புறேன். எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் எடுக்க ஆரம்பிச்ச போது இப்போ சல்லியர்கள்னு ஒரு பேரை வச்சு இப்ப ஐயா பாத்தீங்கன்னா ஐயா தூயவன் ஐயா வந்து ஐயா களத்துல பார்த்த விஷயங்களை, ஐயா மருத்துவரா கள மருத்துவரா இருக்கும்போது களத்துல பார்த்த விஷயங்களை, அவர் நேர்ல பார்த்த விஷயங்களை ரொம்ப அழகா தொகுத்து எழுதியிருப்பாங்க. நீங்க அதை படிச்சுட்டு நீங்க கடந்து போக முடியாது. என்ன அப்படின்னா ஐயாவோட அந்த கட்டுரைகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ஆள் மனசுல ரொம்ப ஒரு 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 ரியலிஸ்டிக்கா நம்மளை இமேஜின் பண்ண வைப்பார். அங்க அவருடைய எழுத்துக்கள் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க ரொம்ப சில பேர் கட்டுரை எழுதுவாங்க, அது வந்து அது கட்டுரையாவே இருக்கும். ஆனா இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூ கேன் இமேஜின், உங்களை இமேஜின் பண்ற அளவுக்கான வார்த்தைகள் அங்க இருக்கும். இப்ப ஒருவர் வந்து இங்க அடிபட்டு இங்க இருந்தாரு, அதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய வேதனையை கூட அவருடைய வார்த்தைகளா அவருடைய அந்த எழுத்துக்களால நமக்குள்ள கடத்திடுவாரு. அப்ப அதுவே ஒரு காட்சியா நமக்கு வந்துடும். அதுலயே ஏகப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்கும். நீங்க அந்த புத்தகத்திலே பாத்தீங்கன்னா சர்க்கரை சிகிச்சை செய்யக்கூடிய முறைகள், அப்புறம் அந்த ஐசிடி ப்ரொசீஜர் இதெல்லாம் படத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே அந்த புத்தகத்துல இருந்ததுதான். அந்த புத்தகத்துல இந்த மாதிரி மருத்துவம்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அது இந்த லோக்கல் அனஸ்தீசியா பயன்படுத்தி எல்லாம் சில சர்ஜரிஸ் வந்து அதாவது ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப மேம்போக்கா இருக்கக்கூடிய சில காயங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய சிகிச்சை முறைகள்லாம் வந்து கையாண்டிருக்காங்க. அதுவும் வந்து அனஸ்தீசியா இல்லாம நான் சொல்றது. அப்போ அந்த அந்த வலி அந்த வேதனையை வந்து எழுத்தினூடா ஐயா வந்து கடத்திடுவாங்க. அதுலயே நிறைய தரவுகள் இருந்தது. அப்புறம் பிறகு இணையதளங்கள் அப்படி அதனூடாக நிறைய இது பண்ணோம். அப்புறம் அக்கா மருத்துவர் மெதியாக்கா நபி அக்கா, அவங்கதான் வந்து இந்த படத்துக்கான ஒரு முழு உதவினே சொல்லலாம். அவங்கதான் நான் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதுனே அக்கா தான் முதல்ல படிச்சாங்க. படிச்சுட்டு சில விஷயங்களை திருத்தினாங்க. அதுக்கப்புறமேலாம் அண்ணன் உயர்ச்சி அண்ணன் இப்போ அண்ணன் லண்டன்ல இருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த விஷயங்கள், அவங்க கொடுத்த தரவுகள்லாம் வச்சுதான் நம்மளால இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மூவியா கொடுக்க முடிஞ்சது. இப்போ இதுதான் எனக்கு பயமே. இப்ப என்னன்னா இப்போ அந்த களத்துல இருந்த மருத்துவர்கள் இப்ப அங்கங்க பிற நாடுகள்ல விடுதலையாகி அங்கங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்கள்ட்ட இருக்க தரவுகள் எடுத்து நம்ம பண்ணிடுறோம். ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா வந்துருக்கு. இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனான்னு தெரியாது, இந்த தரவுகள் கொடுத்தவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ இன்னும் 40-45 வருஷம் கழிச்சு இதை ரியலிஸ்டிக்கா பண்ண முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம்தான். ஏன்னா யாரோ ஏதோ கதை சொல்லுவாங்க, இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வித்தியாசமா போய் நிற்கும். அதனால இப்ப இருக்கிற இந்த காலகட்டங்கள்லயே இந்த மாதிரி தரவுகள் எல்லாம் கொஞ்சம் சேகரிச்சு இன்னும் நிறைய ரியலிஸ்டிக்கான விஷயங்களை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கான தேடல்கள் அதிகமா இருக்கு. அதிகமா தேடுறேன். அப்படிதான் சல்லியர்கள் வந்தது. இன்னும் நிறைய படைப்புகள் வரும். நிச்சயமாக இந்த நேரத்துல இந்த சல்லியர்கள் திரைப்படத்திலே பேசப்பட்டிருக்கின்ற இந்த மருத்துவ அறம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த இருக்கிறீர்கள்? காட்சிகள் வழியாக கொண்டு வருகிற போது ஒரு சிறிய உதாரணத்தை குறிப்பிட முடியுமா? இப்போ அறம் சார்ந்து இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து
ஒரு சிங்கத்தீவு, அதாவது நாங்க அதுல சொல்லியிருப்போம் வந்து சிங்க பிரதேசம்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஒரு சிங்கள ராணுவ வீரன் அடிபட்டு வந்தா கூட அவனுக்கு சிகிச்சை அளிக்கணுங்கிறது தான். அதாவது அவனோட கையில ஆயுதங்கள் எதுவும் இல்லாம அவன் நிராயுதபாணியா நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது அவனையும் காப்பாற்றணுங்கிறது தான் அந்த போராட்டம். ஒரு ஒரு எதிரி நாட்டு வீரனா இருந்தாலும் அவனையும் காப்பாற்றணும், அந்த ராணுவ வீரனை காப்பாற்றணுங்கிறது தான் ஒரு போராட்டம். இது வந்து யூனிவர்சல் லா இன் வார். இது நீங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து சுட்டு வீழ்த்திட முடியாது. ஒருத்த வந்து உங்க முன்னாடி வந்து இப்போ சமாதானத்துக்கு ஒரு வெள்ளக்கொடி தூக்கி ஒரு ராணுவ வீரர் நின்றால் நீ அவனை வந்து கொலை செய்ய முடியாது, சுட்டு வீழ்த்த முடியாது. இது வந்து யூனிவர்சல் தான். சரணடைறவங்க யாரையும் நீங்க வந்து சித்திரவதையோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இது ஒரு யூனிவர்சல் தான். இதை வந்து ஒரு மெடிக்கல் டீமுக்குள்ள ஒருத்தர் வந்து சிக்கிறாருன்னா அவர் உயிரை காப்பாற்றணுங்கிறது இது யூனிவர்சல் வார் லா, அந்த வார் ரூல்ல இருக்கு இது எல்லாமே. அப்படிங்கிற போது இந்த விஷயம் அங்க நிறைய நடந்திருக்கான்னு நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணோம். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. சிங்கள ராணுவ வீரரை வந்து நிறைய பேரை வந்து இயக்கத்துல வந்து காப்பாத்திருக்காங்க. இயக்கத்தோட மருத்துவ பிரிவு வந்து ரொம்ப அறம் சார்ந்து காப்பாத்திருக்காங்க. நம்ம கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். இப்படியான விடயங்களை சேகரித்து ஒரு நல்ல ஒரு படைப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். காலத்தினுடைய ஒரு பணியை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பல ஆண்டுகள் கடக்கிற போது, தசாப்தங்கள் கடக்கிற போது, இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்கள் அன்றைக்கு இருப்பார்களா என்றால் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த வரலாறு மாற்றி எழுதப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இருக்கிற போது எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த வரலாற்றை எழுத விளைவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அப்படி எழுதிய பிற்பாடு, நான் எழுதுவது என்று இங்கே குறிப்பிடுவது இந்த படைப்புகளாக உருவாக்கிய பிற்பாடு அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் படாத பாடுகளையும் பட வேண்டி இருக்கிறது. அது இங்கே மட்டுமல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலும் கூட இப்படியான நிலைமைகள் தான் காணப்படுகிறது என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு தக்க உதாரணமாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் அடிக்கடி உரையாடுகிற ஒரு விடயம் இருக்கிறது. எங்களுக்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்க முடியாது. சாதாரணமாக இந்த வலியொலி தளத்தில் கூட சில சொற்களை நாங்கள் பிரயோகிக்க முடியாது, சில காட்சிகளை பிரயோகிக்க முடியாது. அப்படி நாங்கள் அந்த சொற்களை பிரயோகிக்கிற போது அதற்கான தடைகள் வந்து ஏற்படுத்தப்படுகின்றன. அப்பொழுது நாங்கள் உரையாடுகிற ஒரு விடயம் எங்களுக்கான ஒரு தளத்தை, ஏனென்றால் தமிழ் மக்கள் பறந்து வாழுகிறார்கள். உலகத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தோடு பயணப்படுகிற பல மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் ஒன்றிணைந்து இதற்கான ஒரு தளத்தை உருவாக்க முடியாதா என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் அடிக்கடி உரையாடுவது வளமையாக இருக்கிறது. இதற்கான முயற்சிகள் எவற்றையாவது நாங்கள் ஈடுபட முடியுமா? அப்படி எவற்றிலாவது நீங்கள் ஈடுபடுகிறீர்களா? இப்போ இந்த 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 சம்பவத்துக்கு பிறகு, அதாவது இந்த சல்லியர்கள் இந்த இந்த திரையிடலுக்கு நாங்க பட்ட கஷ்டத்துக்கு கூட இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அகராதி அப்படிங்கிற ஒரு சொந்த ப்ரொடக்ஷன் வந்து நாங்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த அகராதி ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து இது வந்து மதுரை மண்ணில் வச்சு அறிவிச்சோம். இந்த அகராதி ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த அகராதி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இதுக்கான ஓடிடி பிளாட்ஃபார்ம் நாங்களே கிரியேட் பண்றோம். அப்போ என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம யாருக்கிட்டையும் போய் ஐயா நாங்க வந்து எங்களுடைய வரலாறு சொல்றோம், நீங்க வந்து உங்க ஓடிடில போடுங்க, இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும் யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்க இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடும். இப்ப இந்த திரையரங்குகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுல குறைவு தான். இருந்தாலும் இப்ப இந்த மொபைல் ஊடாக, இந்த அலைபேசியின் ஊடாக இந்த திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். இது வந்து குறையாது. அதனால இப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கண்டிப்பா இதனோட தான் பார்க்க போறாங்க. இப்ப நம்ம எத்தனை புத்தகம் எழுதி வச்சாலும் இப்பெல்லாம் இந்த ஷார்ட்ஸ் அந்த டைமிங்கே பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள இருக்கதான் பாக்கலாம், இல்லைன்னா அப்படியே மேல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப இது வந்து ஃபுல்லா டிஜிட்டலைஸ் ஆகும்போது அவனுடைய என்ன வேகமா ஓடிட்டு இருக்கான் அடுத்த தலைமுறை. இப்ப எங்களை மாதிரி கிடையாது. நாங்க தூர்தர்ஷன்ல ஆரம்பிச்சு, ஒளிமொழியில ஆரம்பிச்சு, சன் டிவி தாண்டி, விஜய் டிவி தாண்டி வந்து நின்று ஆட்கள். அப்போ இந்த ஜெனரேஷன் வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் போயிட்டான். அப்ப அவனுடைய தேடல் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த இன்டர்நேஷனல் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு. அப்படிங்கிற போது இதை விட்டுறக்கூடாது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்ப தமிழருடைய வரலாறு ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சம்பவத்தை அவன் தேடுறான், இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவன் அகராதி ஓடிடிக்குள்ள வந்தானா அதை வந்து பார்த்துருவான். அது வந்து பதியப்பட்டிருக்கும். தொடர்ந்து இதுக்கான டாக்குமெண்ட்ரிஸ் நம்மளுடைய வரலாறுகளையும், நம்மளுடைய வழிகளையும், நம்மளுடைய பெருமைகளையும், நம்மளுடைய மறைக்கப்பட்ட அந்த பெருமைகளையும் வரலாறையும் உறுதியா நாங்க வந்து அகராதி ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமா, அகராதி ஓடிடி மூலியமா நாங்க வந்து பதிவு பண்ணிட்டு போறதுதான் என்னுடைய அந்த விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய விஷன்.
அதுக்கான விஷன் அப்படிங்கிறது வந்து அது பல பேர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட மிஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய விஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமா இந்த ஓடிடி தளத்துல உறுதியா இதெல்லாம் நாங்க வந்து நாங்க பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருவோம். நிச்சயமாக. அப்படியானால் எதிர்காலத்தில் இன்னும் பல கதைகளை நீங்கள் உருவாக்க முடியும், வரலாறுகளை பதிவு செய்ய முடியும். அதற்கான களம் இருக்கிறது, தளம் இருக்கிறது. தொழில்நுட்பம் வாய்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அந்த அரங்குகள் உங்களுக்கு கிட்டும் என்கிற அந்த விடயத்தையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதே நேரத்தில் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தில் மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு வசனம், அதிகமாக இன்றைக்கு இளைஞர்களாலே கொண்டாடப்படுகிற ஒரு வசனம், அதாவது நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்கிற போது, இல்லை நான் தலைவரை நம்புகிறேன் என்கிற அந்த சொற்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. இப்படி பல சம்பவங்களை, சில சம்பவங்களுடைய கோர்வைகளை நீங்கள் காட்சிகளாக அங்கே வடித்திருப்பீர்கள், உருவாக்கி இருப்பீர்கள். பல சவால்களையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், இன்றைக்கு வரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த திரைப்படங்கள் தொடர்பாக. இப்படி இருக்க இந்த திரைப்படத்தை உருவாக்குகிற போது, ஒளிப்பதிவு செய்கிற போது, அல்லது நீங்கள் அதற்கு பிற்பாடு இந்த குரல் பதிவுகளை மேற்கொள்ளுகிற போது, இப்படியாக இந்த திரைப்பட பயணத்திலே உங்களுடைய மனதில் இன்றைக்கும் நிழலாடுகிற ஒரு காட்சி என்றால் ஏதாவது அப்படி இருக்கிறது? நிச்சயமாக இருக்கும், பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால். நிறைய காட்சிகள் இருக்கு. அதுல அந்த கதாபாத்திரம் தங்கச்சி சத்யாதேவி ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரம், நந்தினிங்கிற அந்த கதாபாத்திரம், அதுதான் என்னுடைய திரைக்கதையை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். நான் எழுதும் போதே அப்படிதான் நான் எழுதுனேன். அந்த அந்த கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் இந்த படமே வந்து நாங்கள் அப்படிதான் எழுதவே ஆரம்பிச்சோம். அப்படிங்கிற போது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்லணும்னா, அந்த கதாபாத்திரம் ஒரு பெண் கதாபாத்திரம் இல்ல. முதல்ல நாங்க எழுத போது, ஆமா, முதல்ல ஒரு 2-3 நாள் நாங்க எழுதும் போது அது ஒரு ஆண் கதாபாத்திரம், அதுக்குள்ள ஒரு பெண் போராளி உள்ள வருவாங்க மக்களுக்கு, அப்படி இருந்தோம். அப்புறம் அதை அப்படியே மாத்தணும். இல்ல இது இன்னும் ஆழமா போய் பதியணும்னா ஒரு பெண் போராளி மருத்துவரங்கன்னா சரியா இருக்கணும். அதுல அந்த பெண் ஏற்று நடிச்ச ஒரு முக்கியமான காட்சி வந்து தன்னுடைய தந்தை, தாய், தன்னுடைய அண்ணன்லாம் சுட்டு இராணுவத்தினர்ல வந்து ஒரு வண்டியில போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள தரையில ரத்தம் மட்டும் தான் சிந்தி கிடக்கும். அப்போ வந்து அந்த பெண் உள்ள வந்து அது ஒரு சிங்கிள் ஷாட், அப்படியே அந்த பெண் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த ரத்தம் இருக்க அந்த பகுதிக்கு அப்படியே தவழ்ந்து வந்து அந்த ரத்தத்தை தொட்டு அதை பார்த்து அழுது அம்மானு கத்தும் போது நான் என்ன அறியாம பயங்கரமா சத்தம் போட்டு நான் விசில்லாம் அடிச்சுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு நடிப்பு அந்த இடத்துல நான் பார்த்தேன். அதான் சொல்லுவாங்க, அந்த நடிப்பு அரக்கின்னு சொல்லலாம். அந்த பெண்ணை அந்த இடத்துல தான் பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமா, ஏன்னா நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த வழிகளை அந்த பெண்ணால மட்டும்தான் அந்த இடத்துல அப்படி கடத்த முடியும். நான் இன்ன வரைக்கும் நான் நம்புறேன். இதுக்கப்புறமேல நம்ம எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்தாலும் அது அந்த இடத்துல சரியா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த காட்சி எடுக்கும்போது உண்மையாலுமே நான் வந்து நானே உடைஞ்சிட்டேன். அப்படின்ற போது இத திரையில பாக்குற எல்லாத்துக்குமே அது வந்திருக்குன்ற போது அந்த பெண் சரியா அதை வந்து திரையில கடத்திட்டேன். நிஜமாக அவருடைய அந்த முகபாவனையும் அந்த தோற்றமும் கனகச்சிதமாக பொருந்தி இருந்தது. உங்களுடைய அந்த திரைப்படத்தினுடைய காட்சி முன்னோட்டத்தில் கூட அந்த தலையை மடித்து கட்டுகிற அந்த பின்னலை பின்புறமாக மடித்து கட்டுகிற அந்த காட்சியை கூட இன்றைக்கு என்னுடைய மனதில் நிற்கிறது. நான் நேற்று அந்த முன்னோட்டத்தையும் பார்த்திருந்தேன். ஆகவே உங்களுடைய இந்த பயணங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும். வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய பதிவுகள் காலத்தினுடைய தேவை என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் ஆழமாக பதிவு செய்து கொண்டு, மிக்க நன்றி. உங்களுடைய இந்த பயணங்கள், இந்த ஓட்டங்களுடைய நடுவிலே இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் இந்த சல்லியர்கள் திரைப்படம் தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த சல்லியர்கள் திரைப்படம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பயணப்பட்டிருக்கிறது. ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படத்தை நாங்கள் கண்டுகளிக்க முடியும். ஈழத்தினுடைய போராட்ட அறம் அல்லது மருத்துவ அறம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை காண முடிகிறது. ஆகவே அந்த தளத்தில் இந்த திரைப்படத்தை நாங்களும் பார்க்க முடியும் என்கிற அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு அதனுடைய இயக்குனரோடு இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட்டிருக்கிறது. இதே போன்று உரையாடப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயத்தோடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் அவர்களே.